அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சவுதி மினி விலாக். ரம்ஜான் டே 16 என்னங்க விசா முடிஞ்சிருச்சுன்னா ஊருக்கு கிளம்புற யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, கிச்சன் க்ளீனிங் வீடியோ தான் மறுபடியும் இருக்க போகுது. நான் இங்கே வந்த நாள்லேருந்து இப்போ தான் கிச்சன் க்ளீனிங் வீடியோவே நான் வந்து 10 போஸ்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இங்கே காக்ரோச் தொல்லை ரொம்ப நிறையா இருக்குது. நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன், ஏன்னாச்சும் சொல்யூஷன் இருந்தால் எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் மறுபடியும் வந்து எல்லா ஜாமானாக க்ளீன் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்டும் நானும் 2 பேரும் வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காக்ரோச் மாத்திரையெல்லாம் அடிச்சுட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோங்க. தென் அதே கூட வந்து இது கிச்சன் ஸ்லாப் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க. கிச்சனில் வந்து ஸ்டெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனால ஸோ கிச்சனும் அதே கூட வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அண்டு சோஷியல் மீடியா ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கான்டென்ட்லாம் யோசிச்சுட்டு எப்படிலாம் உங்களை சிரிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு போட்டால் எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கிற வேலைலாம் விட்டுட்டு ஜாமான்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்புறமா எல்லாம் உக்காந்துட்டு ஒரு எடிட் பண்ணி வீடியோ போட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பினா 1 மினிட் வீடியோ வந்து ஜஸ்ட்டு 2 செகண்டில் அவங்க பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கங்க. ஒரு லைக் இல்லை, ஒரு ஷேர் இல்லை, ஒரு நல்லா இருக்குது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் நல்லா இருந்தால் நம்ம லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் கிடச்சா கொஞ்சம் காசுலாம் வந்தால் எப்படி அவங்களுக்குலாம் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்? அது இருக்காது இல்லையா? நம்ம வீடியோ நல்லா இல்லை, நம்ம எதுவுமே நல்லா செய்யலை, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாச்சும் சொன்னால் தான் அவங்களுக்குலாம் பிடிக்கும். அதுக்காக தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தாங்க நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க தாங்க நம்மளோட வந்து 1 மினிட் வீடியோ வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்டாச்சும் பார்த்துட்டு போவாங்க. ஆனால் நம்ம ஃபேமிலிக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, நம்ம க்ளோஸ் ஒன்று இருக்காங்க இல்லையா, அதை பார்க்கவே மாட்டாங்க. ஈவன் நம்ம ஹஸ்பண்ட் கூடங்க நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு நல்ல வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சென்ட் பண்ணி விட்டால் அதை பார்க்காமே சும்மா லைக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களையே நம்ப முடியாதுன்னா நம்ம ஃபேமிலி என்னதாங்க நம்பணும்? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இதோட நெகட்டிவ்ல இருந்தால் நம்ம வெளியே வரணும், நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியங்க. ஸோ இதே மாதிரி டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருங்க. ஏன்னாச்சும் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் நீங்கள் க்ரியேட்டிவிட்டி பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஒன் டே வந்து பிக் அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.